எல்லாரும் லிட்டரலா தியேட்டர்ல ஹீரோ என்ட்ரி இதுக்கெல்லாம் கத்தி பாத்துருக்கேன். ஆளை விடுங்கடான்னு கத்துனாங்க படம் ஃபுல்லா. ஒண்ணுமே இல்ல ப்ரோ படத்துல கதை. செகண்ட் ஹாஃப்க்கு மேல 4 பேருமே தூங்கிட்டோம். பாருங்க பாப்கார்ன் கூட சாப்பிடல, அப்படியே தான் இருக்குது. அவட்ட வாங்கின பாப்கார்ன் மேல எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 800 ரூபா டிக்கெட் வேஸ்ட், பாப்கார்ன் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் சரியான தூக்கம். கதை இல்ல படத்துல. 3.5 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் ஹீரோ வருவாரு போடுவாரு ஹீரோ. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிலீஷ்ல வந்து ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. இமேஜினேஷன்ல இது பண்ணுவாங்க, அதை தூக்கிட்டு வந்து உள்ள சொருவிட்டாங்க. முதல் விஷயம் சென்சார் போர்டு வந்துட்டு அப்சஷன் ஒரு படம் வந்துச்சு ப்ரோ. ஒன்னு இருக்கா மேஜர் பிளாட்ட ஒண்ணு கட் பண்ணாங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 3.5 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் ஹீரோ வருவாரு போடுவாரு ஹீரோ. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிலீஷ்ல வந்து ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. இமேஜினேஷன்ல இது பண்ணுவாங்க, அதை தூக்கிட்டு வந்து உள்ள சொருவிட்டாங்க. ஃபைட் கிளப்போட ரெஃபரன்ஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல டபுள் ஆக்ஷனா ஹீரோவும் ஒரு பையனும் 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷனும் ஒரு சேசிங் ஃபைட் சீன் வரும் ப்ரோ. எல்லாரும் லிட்டரலா தியேட்டர்ல ஹீரோ என்ட்ரி இதுக்கெல்லாம் கத்தி பாத்துருக்கேன். ஆளை விடுங்கடான்னு கத்துனாங்க படம் ஃபுல்லா. ஒண்ணுமே இல்ல ப்ரோ படத்துல கதைன்னு. ஆனா அவங்க ஆர்ட் ஒர்க்கு படத்துல ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாரையுமே பாராட்டலாம் ப்ரோ. ஆனா படத்துல கதைன்னு எதுவும் கிடையாது. 60 ப்ரோ படம் ஃபுல்லாவே. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரத்துல வருவாரு, சண்டை போடுவாரு அவ்வளவுதான் இருக்கும் படத்துல 1.5 மணி நேரம். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல பையன் வருவாரு. அதுக்கப்புறம் பையன் வந்துட்டு அப்பாவை தேடுவாரு, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆனா பையனே கிடையாது அங்க. அது ஃபைட் கிளப்போட ரெஃபரன்ஸ பச்சையா வச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியில அதே மாதிரி யாஷை வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம என்ன கிளைமேக்ஸ்னே யாருக்கும் தெரியல முடிச்சிட்டாங்க படத்தை. தேவையே இல்ல ப்ரோ. அது ஹீரோயின் 5 ஹீரோயினை தவிர அந்த படத்துல அந்த ஹீரோயின் வச்சதே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் ஓட்டணும், அதை வச்சு முடிச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோயின்ஸுக்கு வேலையே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க போட்டுன்னு எல்லாரையும் சாவையும் அடிச்சுட்டாங்க. சாவடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஒண்ணுமே இல்ல படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் ஒண்ணும் கிடையாது, செகண்ட் ஹாஃப்லயும் ஒண்ணுமே கிடையாது. படம் ஆரம்பிச்சதுல இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு, அதை தவிர அங்க வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. 2 நிமிஷத்துக்கு மேல மேட்ரே பண்ண மாட்டான். அவன் பாக்குற இடத்துல எல்லாம் மேட்ரு பண்றான், பாக்குற பொண்ணு எல்லாம் மேட்ரு பண்றான். இந்த பொண்ணு மேட்ரு பண்றான், இந்த பொண்ணு கூட மேட்ரு பண்றான். ஆனா 2 நிமிஷம் தான் மேட்ரு பண்றான் அவன். நீங்க பாத்தீங்கன்னா டைமை பார்த்துனே இருக்கீங்க, 2 நிமிஷம் அவன் தாண்டவே மாட்டான் அவன். செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த மேட்ருமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் மேட்ருமே, செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஒண்ணுமே இல்ல. தங்கச்சியா காட்டிட்டாங்க, ஹீரோயினே காட்டி இருக்கலாம், அக்காவா காட்டிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறா அவன். நயன்தாரா பேசிக்கிட்டே இருக்கிறா, வாய் மூடவே மாட்டுது. அவளை சுட்டு இன்டர்வெல்ல சாவடிச்சது சந்தோஷமா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்க்கு மேல 4 பேருமே தூங்கிட்டோம். பாருங்க பாப்கார்ன் கூட சாப்பிடல, அப்படியே தான் இருக்குது. அவட்ட வாங்கின பாப்கார்ன் மேல எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 800 ரூபா டிக்கெட் வேஸ்ட், பாப்கார்ன் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். புரியல, சுத்தமா நல்லா இல்ல. ருக்மணி பார்க்க சூப்பரா இருக்காங்க, அவ்வளவுதான். என்னன்னே புரிய மாட்டுது. காலைல பார்த்தா பீச்ல மேட்ரு பண்றான், சாயங்காலம் பார்த்தா பார்ட்டில மேட்ரு பண்றான், நைட்ல பார்த்தா யாரு வீட்லயே போய் மேட்ரு பண்றான். என்னதான் மேட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த மேட்ருமே இல்ல. என்ன கதை ஒண்ணுமே இல்ல. ஒரு கமர்ஷியல், ஒரு காமெடி எதுவுமே இல்ல. படம் சுத்த வேஸ்ட் ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம், ஆனா ஒர்த்தே கிடையாது. கேஜிஎஃப் அளவுல நீங்க சேர்க்காதீங்க, வேஸ்ட். ஹீரோயினே தேவையில்லை இதுக்கு. ஃபுல்லா வயலன்ஸா தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்ல. ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைம் ஃபேமிலி இட்னே வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க, ஃபேமிலி இட்னே வந்துடாதீங்க. அது ஏன் கேக்குறீங்க, அது உண்மையா ஒரிஜினலா வரான்னு பார்த்தோம். அது ஒரு அந்த அன்னியன் படம் மாரி வராரு அவரு. நீங்க படத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பிடிச்சது எது, அந்த மேட்ரு சீன் தான் இருக்குது, அதையும் காட்டலையே அவங்க. ஓகே சத்தியமா படம் ஒன் டைம் பார்க்கலாம், தேவையே இல்லாத படம் இது. ஒரு கமர்ஷியல் எதுவுமே இந்த நாட்டுக்காக எதுவும் சொல்ற மாதிரி இல்லை இந்த படத்துல. அது சொல்ல முடியாது, நம்மளுக்கு இன்னும் நிறைய படம் பெஸ்டா நிறைய இயக்குனர் எடுப்பாங்கல்ல டைரக்டர், அதனால இதுல சொல்ல முடியாது. இதே டைரக்டர் வந்து வேற நல்ல படம் எடுக்கலாம்ல, பட் இவரு சொல்ல முடியாது. செம ஹிட் ஆயிடுச்சு, இது ஃபிளாப் தான். இது அவருக்கு அவ்வளவும் இது வராது.
ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, லைட்டா தான் தமிழ்ல பேசுறாங்க. சரி ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, விட்டு இருக்குன்னு கூட்டிட்டு வந்தாந்தல பால் தல அழுகுறாந்தல ஒண்ணுமே இல்ல தலைவா. கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான், 2 நிமிஷம் வா வீட்டுக்கு போலாம் நின்று போயிடுறான், ஒண்ணுமே காட்ட மாட்டான். 3 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் தூங்கி நிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் எங்க அவன் தல படம் ஓரளவு சுமாரா தான் தலைவா இருக்குது, அந்த அளவுக்கு படம் இல்ல. ஒரு கதையே இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண கேஜேவா சேர்க்காதீங்க. என்ன பண்ணா பிரபாஸ் ஒரு படம் ஏன் தலைவா இல்ல அந்த அளவு சலார் 2 தலைவா, சலார் 2 2 minutes மேகி பாத்துருக்கேன். 2 minutes மேகி டாக்ஸிக்கா இருக்கு, டிசாஸ்டர் தான். ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் சரியான தூக்கம். கதை இல்ல படத்துல, தனித்தனியா நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் பிரம்மாண்டம், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற கதை இல்லாததுனால அவங்களே தெளிவில்லாம ஒரு கதை எழுதிருக்காங்க. அதனால நமக்குமே ஒரு தெளிவு இல்லை, படத்துல எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியல. படமே தேவையில்லை. அவங்க அந்தந்த ஹீரோயின் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரோட உழைப்புமே மொத்தமா பார்க்கும்போது வீணான மாதிரி தான் இருக்கு. நிறைய படத்தை ஒன்னா சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு அக்மார்க் பிரபாஸோட படம், இப்ப பிரபாஸ் நடிக்கிற பேன் இந்தியா படம் மாதிரி இருக்கு. அது எதுவுமே இப்போ சரி நல்லா இல்ல, அதே மாதிரி இதுவும் நல்லா இல்ல. பிடிக்கல, எனக்கு பர்சனலா பிடிக்கல. அதுதான் எப்படி சொல்றது, யாஷோட ஆக்டிங் அது எல்லாமே சூப்பர். பட் ஆனா ஸ்டோரின்றது எதுவுமே எனக்கு புரியல. மேபி எனக்கு புரியலையா என்னமோ, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், அவங்கவுங்க பாட்டு ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஆனா அதுதான் நான் திருப்பியும் சொல்றது, அந்த ஸ்டோரி வைஸ் அப்படின்னு வரும்போது என்ன சொல்ல வராங்க, என்ன வருதுன்றதே ஒண்ணுமே புரியல. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் ஒரு பாதி வரைக்கும் ஓகே, ஏதோ டர்ன் இருக்கிற மாதிரி தான் போச்சு. பட் ஃபைனல் எண்டு திருப்பி எல்லாமே கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு பண்ணதை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.